கலையின் கலக்கல் கலாட்டா சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மறவா. இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 எப்படி இருந்தது, 2021 எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதான் கேள்வி. 2020 என்னெல்லாம் சந்திச்சிங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தலைவா. 2020 கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். மக்கள் வந்து கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்ப எப்படி தான் லாக்டவுன், மக்கள் கையில் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2021 பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பான ஒரு வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். இப்போ கூட புதுசாக ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலும் அதனால் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. 2021 வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணுறோம். தலைவா, 2020 எப்படி இருந்தது, 2021 எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, உங்களுடைய கருத்து? 2020 பார்த்தீங்கன்னா கொரோனாவாலே எல்லா மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு வேலை வெட்டி போகாமல் எல்லாம் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. வர 2021 எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு எல்லாம் அமைஞ்சு எல்லாம் அவங்கவுங்க வேலையை போயிட்டு நல்லா சம்பாரித்து நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிறது கெயின் பண்ணுற மாரி வர புது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருப்பாங்க எல்லோரும். 2021 எல்லோரும் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பாங்கன்றீங்க. 2020 எப்படி இருந்தது, 2021 எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க நீங்கள்? 2021 ஹார்டாக இருந்துச்சு இந்த வருஷம். இதுக்கப்புறம் வர வருஷமாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணும், எந்த வித நோயும் இல்லாமல் இருக்கணும், மக்கள் ஒருத்தவங்க சண்டை சச்சரவு எல்லாத்தையும் இந்த கேஸ்ட் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இது எல்லாத்தையும் அவங்க மக்கள் வந்து என்ன பண்ணால் எப்படி சொல்கிறது, ஒரு மத சார்பற்ற மனிதனாக வாழ வேண்டும். மத சார்பற்ற மனிதனாக இல்லை வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். மனிதன் மதச்சார்பற்ற மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம ப்ரோ சொல்றாரு. எப்படி இருந்தது 2021 எப்படி இருக்கும்னு ஆசைப்படுறீங்க ஜி? 2020 மாதிரி 2021 இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, 2021 என்ன ஹேபிட்லாம் கையில் எடுக்க போறீங்க? ஹேபிட்டா அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் அவ்வளோதான். 2020 எப்படி இருந்தது, 2021 எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? 2021 ஜாலியாக இருக்கணும், எங்கள் அப்பா ஃபுட்பால் விளையாட என்ன விடணும். நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயராயா? வேறு லெவல்யா தம்பி, ஃபுட்பால் பிளேயரா. சரி தம்பி, 2021 மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? லவ் பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், ஃபேஷன் முறையில் எங்கேயும் சுற்றக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும், அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும், எகுத்து பேசக்கூடாது. பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கம்மா. 2020 உங்களுக்கு எப்படிப்பட்ட வருடமாக இருந்தது தலைவா? 2020 நிறைய 2020 நினச்சாவே நிறையும். நான் சாவரையும் மறக்கவே மாட்டேன். சாவரையும் மறக்க மாட்டீங்க. சரி, 2021 எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? இந்த 2020 இப்போ நிறைய பேர் ஒரு வீட்டில் வயசானவங்க மட்டுக்காக சாவாங்க, அதில் கணக்கில் தெரியாது. இப்போ இந்த கொரோனா டைம்லாம் லட்சக்கணக்கில் இப்போ நல்லா தெரியுது, நியூஸில் வருது. அந்த மாரி 2021 இந்தமாரி வெளியே யாரும் தெரியக்கூடாது, சாவங்க நல்லா ஹாப்பியாக இருக்கணும். 2021 யாரும் எந்த உயிரும் போயிடக்கூடாது, எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருக்கணுன்றீங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். சரி, 2021 மக்களுக்கு என்ன சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்க? 2021 திரும்பி எந்த ஒரு நோய் எதுவும் தாக்காத அளவுக்கு இருந்து திரும்பி இருந்ததுன்னா அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் 2021 என்ன ஹேபிட்லாம் விடலாம், என்ன ஹேபிட்லாம் கையில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி தான். பட் ஆனாலும் என்னென்னா கெட்ட விஷயங்கள் மறந்துட்டு 2021 வந்து புது வருஷமாக அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு நல்ல பிள்ளையாகவும் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னோடய ஹேபிட்டை நான் வெளிப்படுத்தினேன். வீட்டுக்கு நல்ல பிள்ளைனா எப்படின்னா இப்போ வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க என்ன எதிர்பார்ப்போ அந்த எதிர்பார்ப்பை வச்சு நம்ம நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னோடய ஹேபிட்டை நான் இந்த 2021 நான் வந்து இது பண்ணுறேன். சரி, இந்த சில பேர் குடிப்பழக்கத்தை விடுறேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே அப்படின்வாங்க. அந்த மாதிரி உங்களோட கருத்து? எங்களோட கருத்து இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வாயால் தான் சொல்ல முடியும், அது வந்து யாராலையும் வந்து விட முடியாத ஒரு விஷயம். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன், இது நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. பட் ஆனாலும் எடுத்தனே விட முடியாது. ஓகேங்களா?
2021 வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, இனிமேட்டாவது நல்ல பிள்ளையா இருங்க. 2021 என்ன ஹேபிட்லாம் கையில் எடுக்கலான்னு இருக்கீங்க? 2021 இருக்கிற வரைக்கும் எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகணும், ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணணும். லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அதானே? ஓகே தலைவா. 2021 எப்படிலாம் இருக்கணும், என்ன ஹேபிட்லாம் கையில் எடுக்க போகிறீங்க, அதை பற்றி? இந்த எப்படி சொல்கிறது சொல்கிறது இந்த தம்மு இதெல்லாம் அடிக்கக்கூடாது. என்னை பொறுத்தளவு எல்லாம் நல்லா இருக்கணும், அதான். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒரே பதில் முடிச்சிட்டாரு. சரி, 2021 உங்கள் 2 பேர்த்துக்கும் நல்லா அமைய கல்லையின் கலக்கல் கலாட்டா சேனல் வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 2021 நல்லா அமையட்டும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.